அன்புநேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமான வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறி செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் அசிசி நகர் சென்ற திருத்தந்தை, ரோமைக்கு கொண்டு வரப்பட்ட இயேசுவின் புனித ரத்தம், துறவரத்தை தேர்ந்தெடுக்கும் பெண்ணை குறித்த புதிய திரைப்படம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இணை நிகழ்ச்சிக்குள் போகலாம். இத்தாலிய ஆயர் பேரவையின் 81வது பொது சபையை நிறைவு செய்வதற்காக திருத்தந்தை லியோ அவர்கள் அசிசி நகருக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் 81வது பொது அவையை நிறைவு செய்வதற்காக அசிசி நகர் சென்ற திருத்தந்தை லியோ அவர்கள் முதலில் புனித பிரான்சிஸ் பேராலயத்தில் உள்ள அவரது கல்லறையில் மண்டியிட்டு ஜெபித்தார். இது திருத்தந்தையாக பதவியேற்ற பின் அவர் புனித பிரான்சிஸ் அவர்களின் கல்லறைக்கு சென்ற முதல் பயணமாகும். பின்னர் சென்ட் மேரி ஆஃப் த ஏஞ்சல்ஸ் பேராலயத்தில் இத்தாலிய ஆயர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படைக்கு திரும்ப அவர்களை ஊக்குவித்தார். இணைந்து செல்வது, அனைவரோடும் உறவாடுவது, அவர்களின் கேள்விகளை ஏற்பது, அவர்களின் துன்பங்களை தணிப்பது மற்றும் அவர்களின் நம்பிக்கைகளை பகிர்வது என்பது மக்களிடையே வாழும் ஒரு திரு அவையாக இருப்பது என்பதாகும். குடும்பங்கள், இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் தனிமையில் வாழ்பவர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக இருங்கள். ஏழைகளை பராமரிப்பதில் உங்களை அர்ப்பணியுங்கள். வன்முறை, தனிமை மற்றும் தொழில்நுட்பம் போன்ற தற்போதைய சவால்களை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக திறந்த மனதுடைய பொறுப்பான சமூகங்களை உருவாக்க நட்பு மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறினார். முக்கியமானது என்னவென்றால், இந்த கூட்டொருங்கி இயக்க திரு அவையில் நாம் ஒன்றாக பணியாற்ற கற்றுக்கொள்வது அவசியம். ஆலயங்களில் நற்செய்தி அறிவிப்பதில் பொறுப்புணர்வுடன் கூடிய திறந்த விருந்தோம்பல் கொண்ட கிறிஸ்துவ சமூகங்களை உருவாக்க நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானுக்கு திரும்புவதற்கு முன் அசிசி நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாண்டெஃபால்கோவிற்கு சென்றார். அங்கு திருச்சிலுவை சபை என்று அழைக்கப்படும் புனித கிளாராவின் நினைவை பாதுகாக்கும் துறவர சமூகத்தை பார்வையிட்டார். இவர்கள் அனைவரும் புனித அகுஸ்தினாரின் அருட்கன்னியர்கள். இவர்களை பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு அருட்பணியாளராகவும் புனித அகுஸ்தினார் துறவர சபையின் தலைமை குருவாகவும் இருந்தபோது சந்தித்துள்ளார். தற்போது அவர் திருத்தந்தையாக இவர்களை சந்திக்கிறார். அந்த துறவர மடத்திற்குள் அருட்கன்னியர்களுடன் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் பின்னர் புனித கிளாராவின் புனித உடல் முன்பு ஜெபித்தார். அவர்களுடன் மதிய உணவருந்திய பின் அவர் வத்திக்கானுக்கு திரும்பினார். இந்த நிகழ்வு மிகவும் பரிச்சயமான ஒன்று என்று அத்துறவர மடத்தின் தலைவர் கருத்து தெரிவித்தது கவனிக்கத்தக்கது. வத்திக்கானில் நடைபெற்ற ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது நைஜீரியா மற்றும் கேமரூன் நாடுகளில் நிகழ்ந்த கடத்தல் சம்பவங்கள் குறித்து திருத்தந்தை அவர்கள் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது திருத்தந்தை லியோ அவர்களின் கவனம் நைஜீரியா மற்றும் கேமரூன் நாடுகள் மீது திரும்பியது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் அருட்பணியாளர்கள், இறை மக்கள் மற்றும் மாணவர்கள் கடத்தப்படுவது போன்ற அண்மைக்கால நிகழ்வுகள் குறித்து அவர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். கடத்தப்பட்டவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், இதனை சாத்தியமாக்க தகுந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன். நமது இந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆலயங்களும் பள்ளிகளும் எப்போதும் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை தரும் இடங்களாக திகழவும் நாம் இறைவனை மன்றாடுவோம். மேலும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மறைமாவட்டங்களில் சிறப்பிக்கப்படும் உலக இளையோர் நாளை குறிப்பிட்டு பேசிய அவர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தியின் அழகை கண்டறியுமாறு இளையோரை ஊக்கப்படுத்தினார். திருத்தந்தை லியோ அவர்கள் துருக்கி மற்றும் லெபனான் நாடுகளுக்கு மேற்கொள்ளவிருக்கும் திருத்தூது பயணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பாக இந்த செய்தி வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
கேசல் கேண்டால்ஃபோவில் செய்தியாளர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு மற்றும் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு லத்தீன் அமெரிக்க பயண திட்டங்கள் போன்றவற்றை குறித்து பகிர்ந்து கொண்டார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை லியோ அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து புறப்படும் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவரது மிக முக்கிய கருத்துக்களில் ஒன்றாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கத்தோலிக்க ஆயர்கள் அண்மையில் வெளியிட்ட ஆவணம் குறித்த தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார். அந்த ஆவணத்தில் மக்களை கூட்டமாகவும் பாரபட்சமின்றியும் நாடு கடத்துவதற்கு ஆயர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இக்கருத்தை தானும் ஏற்றுக்கொள்வதாக திருத்தந்தை அவர்கள் உறுதிபட தெரிவித்தார். மக்களை மனிதாபிமானத்தோடும் அவர்களுக்குரிய கண்ணியத்தோடும் நடத்துவதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அமெரிக்காவில் மக்கள் சட்டவிரோதமாக இருந்தால் அவர்களை வழிநடத்த நீதிமன்றங்களும் நீதி அமைப்புகளும் உள்ளன. அந்த அமைப்பில் பல சிக்கல்கள் உள்ளன என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்கா எல்லைகளை திறந்துவிட வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. இம்மக்களிடம் காட்டப்படும் மரியாதையற்ற போக்கு நியாயமற்றது என்று வலியுறுத்திய அவர், புலம்பெயர்ந்தோரில் பலர் தங்கள் உழைப்பின் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றுகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். நைஜீரியா குறித்தும் திருத்தந்தையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது குறித்து அண்மையில் தெரிவித்த கருத்துக்களால் அந்நாடு ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நைஜீரியாவிலும் மற்ற பகுதிகளிலும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆபத்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எதிர்பாராத விதமாக பல கிறிஸ்தவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அரசும் அனைத்து சமூகங்களும் உண்மையான மத சுதந்திரத்தை ஊக்குவிப்பதற்கான வழிகளை கண்டறிவது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். யூபிலி ஆண்டு நிகழ்வுகள் அதிகம் இருந்த போதிலும் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முதல் திருத்தூது பயணத்தை இந்த மாதம் நவம்பர் 27ஆம் நாள் முதல் டிசம்பர் 3ஆம் நாள் வரை மேற்கொள்கிறார். ஸ்பானிய ஆயர் ரஃபேல் சொர்னோசா மீதான அத்துமீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை குறித்தும் அவரிடம் கேட்கப்பட்டது. அவர் தான் ஒரு நிரபராதி என்று கூறுகிறார். ஒரு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அது தொடர்ந்து நடைபெற அனுமதிக்கப்பட வேண்டும். முடிவுகளை பொறுத்து விளைவுகள் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் பேசுவதற்கும் தங்கள் வழக்குகளை முன்வைப்பதற்கும் எப்போதும் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். உக்ரைன் போரில் போர் நிறுத்தம் தேவை என்ற தனது நிலைப்பாட்டையும் திருத்தந்தை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினார். ஒவ்வொரு நாளும் மக்கள் இருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தத்தோடு உரையாடலில் ஈடுபடுவதன் மூலம் அமைதியை எட்ட முடியும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான மோதல் தொடங்கி தற்போது 1359 நாட்களை எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை லியோ அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை தனது கடந்த வார பொது மறைக்கல்வி உரையின் போது வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது வாராந்திர பொது மறைக்கல்வி உரையின் போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் திரு அவையின் அர்ப்பணிப்பு குறித்து பேசினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது லௌதாத்தோ சி சுற்றறிக்கையின் வழியாக நமக்கு தேவைப்படும் ஒரு தியான பார்வையை சுட்டிக்காட்டினார். மனிதன் இயற்கை தோட்டத்தின் பாதுகாவலனாக இல்லாவிட்டால் அவன் அதை அழிப்பவனாக மாறுகிறான். அது ஒரு மாறுபட்ட பார்வையாக, ஒரு சிந்தனை முறையாக, கொள்கையாக, கல்வி திட்டமாக, வாழ்க்கை முறையாக மற்றும் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். இதனாலேயே நாம் சுற்றுச்சூழல் மாற்றம் குறித்து பேசுகிறோம். இயேசுவை பின்பற்றுவது எப்படி ஒரு திசை மாற்றத்தை கொண்டிருக்கிறதோ அதை போன்றதே இந்த சூழலியல் மாற்றம். இதை கிறிஸ்தவர்கள் பிரித்து பார்க்க முடியாது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த திருத்தந்தை அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பிரேசில் நாட்டின் பெலேம் நகரில் நடைபெற்ற உலக காலநிலை உச்சி மாநாட்டின் போது உலகளாவிய தெற்கு என்று அழைக்கப்படும் நாடுகளின் அவைகளுக்கு அவர் அனுப்பிய இந்த காணொளி காட்சியும் அடங்கும். இது முன்னேற்றத்தை தந்துள்ளது, ஆனால் அது போதுமானதல்ல. நம்பிக்கையும் உறுதிப்பாடும் வெறும் வார்த்தைகளிலும் ஆசைகளிலும் மட்டுமல்லாமல் செயல்களிலும் புதுப்பிக்கப்பட வேண்டும். வெள்ளம், வறட்சி, புயல்கள் மற்றும் தனியாத வெப்பம் ஆகியவற்றின் மூலம் படைப்பு கதறி அழுது கொண்டிருக்கிறது. தனது முன்னோடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயற்கையின் மீது கொண்டிருந்த அக்கறையை தானும் தொடர்ந்து கடைபிடிப்பதை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பல தருணங்களில் நிரூபித்துள்ளார்.
அதில் கடந்த செப்டம்பர் மாதம் கேசல் கேண்டல்ஃபோவில் நமது பொதுவான இல்லமான பூமியை பராமரிப்பதற்காக தோட்டங்களையும் லவுதாத்தோ சி கிராமத்தையும் அவர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகையில் 10% பேர் மத சுதந்திரம் மறுக்கப்படும் சூழலில் வாழ்வதாக தேவையில் உள்ள திருவைக்கு உதவும் அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். உலக மக்கள் தொகையில் 67% அதிகமானோர் தங்கள் மத நம்பிக்கையை கடைபிடிக்கும் உரிமை மறுக்கப்படும் நாடுகளில் வாழ்கின்றனர். அதாவது 10% பேர் இந்த நிலையில் உள்ளனர். இதற்கு ஜிஹாதிசத்தின் எழுச்சி ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள மத துன்புறுத்தல்களுக்கு குரல் கொடுக்கும் தேவையில் உள்ள திரு அவைக்கு உதவும் அமைப்பான ஏசியன் என்றழைக்கப்படும் எய்ட் டு த சர்ச் இன் நீட் என்னும் திருத்தந்தையின் அறக்கட்டளை வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த தகவல் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 25 நாடுகள் இத்தகைய கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்கின்றன. அவற்றில் 15 நாடுகளில் இந்த துன்புறுத்தலுக்கு ஜிஹாதிகள் பயங்கரவாதமே முக்கிய காரணமாக உள்ளது. சிக்கல் என்னவென்றால் இந்த குழுக்கள் அதிகப்படியான பிராந்தியங்களில் தங்கள் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி வருகின்றன. இப்போது நாம் காண்பது என்னவென்றால் இந்த பயங்கரவாத குழுக்கள் பெரிய பகுதிகளில் இடம் பிடித்து வருகின்றன. மேலும் இந்நாடுகளின் சில பகுதிகளில் அரசியல் மற்றும் சமூக கட்டுப்பாட்டையும் செலுத்துகின்றன. அவை ஒரு நாட்டிற்குள் இன்னொரு அரசு போல தங்களுக்கென தனி சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுடன் ஒரு சக்தியாக மாறி வருகின்றன. இப்பகுதிகளில் சிலர் தங்கள் நம்பிக்கையை கடைபிடிக்கவும் அல்லது அங்கு அமைதியாக வாழவும் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நிலையற்ற அரசுகள் காரணமாக இந்த நாடுகள் பலவீனமாக இருப்பதை தங்களுக்கு சாதகமாக இந்த குழுக்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன. இதற்கு மிக தெளிவான உதாரணம் ஆப்பிரிக்காவின் சாஹேல் பகுதி நாடுகளை குறிப்பிடலாம். இன்று ஜிஹாதி வன்முறையின் மையப்புள்ளியாக இப்பகுதி திகழ்கிறது. புர்கினோ ஃபாசோ, நைஜர், சாட், மாலி மற்றும் நைஜீரியாவின் ஒரு பகுதியும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததன் விளைவாகும். அரசுகள் சில சமயங்களில் பலவீனமாகவோ அல்லது வெளிப்புற அரசியல் சக்திகளால் ஆதிக்கத்திற்கு உட்பட்டோ இருப்பதால் அவை எளிதில் பாதிப்படையக்கூடிய நிலையிலும் பதிலளிக்க இயலாத நிலையிலும் உள்ளன. இந்த குழுக்கள் எப்போதும் ஒரே முறையிலேயே செயல்படுகின்றன. முதலில் அனைத்து இராணுவ மற்றும் அதிகார படைகளையும் தாக்குகின்றன. நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைத்த பிறகு சமூக மற்றும் மதத்துறைகளில் ஊடுருவத் தொடங்குகின்றன. மொசாம்பிக்கிலும் இதுவே நடந்துள்ளது. அந்நாட்டு அரசுக்கு அங்கு பெரிய ஆதிக்கம் இல்லை. மக்கள் மிகவும் ஏழ்மையில் இருந்தனர். இது அவர்களுக்கு தளங்களை அமைத்து வளர மிகவும் எளிதான ஒரு களமாக மாறுவதையும் இறுதியில் அரசாங்க கட்டுப்பாட்டிற்கு வெளியே நாட்டிற்குள் ஒரு தனி அரசை உருவாக்குவதையும் நாம் காண்கிறோம். இந்த சூழ்நிலையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் மத சுதந்திரம் குறித்த முதல் பிரகடனத்தை உருவாக்க ஏசியன் அமைப்பு பணியாற்றி வருகிறது. இந்த அறக்கட்டளை ஒரு வருடம் முழுவதும் கையொப்பங்களை சேகரித்து 2026 நவம்பர் மாதத்தில் தனது பிரபலமான ரெட் வீக் என்றறியப்படும் சிவப்பு வார பிரச்சாரத்தின் போது இந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க உள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் இதை பெற்றுக்கொள்ளும். பின்னர் இந்த அடிப்படை உரிமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவர்களின் கைகளில் இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. ஹோம்ஸ் நகர பேராயர் ஜாக் முராத் அவர்கள் சர்வதேச அரசியல் தலைவர்கள் சிரியாவின் நிலைமையை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி கிறிஸ்தவர்கள் வெளியேறுவது அந்நாட்டை மேலும் நிலையற்றதாக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். சிரியாவின் புதிய அரசாங்கத்தை வெளிப்படையாக விமர்சிக்க பேராயர் ஜாக் முராத் அவர்கள் தயங்கவில்லை. உலகிற்கு தன்னை முற்போக்காக காட்டிக்கொண்டாலும் சிரியாவின் தெருக்களில் அரசியல் அல்லது மத எதிர்ப்பாளர்கள் மீதான தொடர் துன்புறுத்தல்களும் தண்டிக்கப்படாத படுகொலைகளும் நிறைந்துள்ளதாக அவர் கூறுகிறார். புதிய அரசின் வருகை சிரிய நாட்டு மக்கள் எதிர்பார்த்த விடுதலையை அளிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். உண்மையில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. ஆனால் இன்று நாங்கள் மௌனமாக இருக்க மறுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மௌனம் கலைந்துவிட்டது. மௌனமாக வாழ்வதை தொடர்வது என்பது நிகழ்த்தப்படும் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பது போன்றதாகும். அதை எங்களால் செய்ய முடியாது. சிரியாவில் ஒவ்வொரு நாளும் மக்கள் இறக்கிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள் அல்லது காணாமல் போகிறார்கள். நாங்கள் அனுபவிக்கும் இந்த துயரம், இந்த வலி, இந்த வேதனை பயங்கரமானது. இது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, சர்வதேச அரசியலில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரின் பொறுப்புமாகும். சமீபத்தில் சிரிய நாட்டு அதிபரை இருக்கரம் நீட்டி வரவேற்ற பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை
பேராயர் முராத் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். ட்ரம்ப் அவர்களின் நிர்வாகம் இந்த தருணத்தை பயன்படுத்தி டமாஸ்கஸை தன் பக்கம் ஈர்க்க விரும்புகிறது. இது மத்திய கிழக்கின் சிக்கலான அரசியல் சூழலில் அமெரிக்காவிற்கு அதிக செல்வாக்கை அளிக்கும். உண்மையில் அகமது அல் ஷராவை பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள் பட்டியலிலிருந்து அமெரிக்க அரசு நீக்கியது. ஆனால் ISIS அமைப்பால் கடத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளான போது அந்த பயங்கரவாதத்தை நேரில் அனுபவித்தவர் ஜாக் முராத் அவர்கள்தான். நான் அந்த குளியல் அறையில் சிறை வைக்கப்பட்டிருந்ததை நினைவு கூர்கிறேன். நான் எவ்வளவு அழுதேன். சித்திரவதையை விட என்னை அதிகம் வேதனைப்படுத்தியது என்னவென்றால், உலகம் என்னை மறந்துவிட்டதோ என்ற எண்ணம்தான். என்னை நேசித்தவர்கள், பொறுப்புள்ளவர்கள் அனைவரும் என்னை மறந்துவிட்டார்கள் என்று நினைத்தேன். 2013 ஒரு இயேசு சபை குரு காணாமல் போனது முதல் தப்பிக்க உதவ யாரும் இல்லாத காரணத்தால் ஜிஹாதிகளை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்படும் பெண்கள் வரை தீர்க்கப்படாத பல துயரங்கள் தனது பிராந்தியத்தில் இன்றும் தொடர்வதை முராத் அவர்கள் நினைவு கூர்ந்தார். கடத்தப்பட்டு ஜிஹாதிகளை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்ட அனைத்து இளம் பெண்களையும் நான் நினைக்கிறேன். இந்த பெண்கள், இம்மக்கள் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறார்கள். நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறுவது என்பது எப்படி சாத்தியமாகும்? எந்த உரிமையில் நாம் மௌனமாக இருக்கிறோம்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2023 ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜாக் முராத் அவர்களை ஹோம்ஸ் நகரின் ஆயராக நியமித்தார். இது அந்நாட்டில் அதிக கத்தோலிக்கர்கள் உள்ள நகரங்களில் ஒன்றாகும். இருப்பினும் நிலையற்ற தன்மை, பாகுபாடு மற்றும் மத துன்புறுத்தல் காரணமாக அவர்கள் படிப்படியாக அப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த சூழ்நிலை இன்னும் அதிக நிலையற்ற தன்மையை கொண்டுவரும் என்று முராத் அவர்கள் கூறுகிறார். என்றாவது ஒரு நாள் சிரியாவிலோ அல்லது வேறு எங்கிலுமோ கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அது நரகமாக இருக்கும். ஏனெனில் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் ஓரணியில் இல்லை. அவர்கள் மிகவும் பிளவுபட்டுள்ளனர். எனவே உடனடியாக அங்கு ஒரு கொடூர யுத்தம் ஏற்படும். அது நிற்காது. தேவையில் உள்ள திரு அவைக்கான உதவும் அமைப்பான திருத்தந்தையின் அறக்கட்டளையின் தகவலின்படி 15 ஆண்டுகளுக்கு முன்பு சிரியாவில் 2 மில்லியன் கிறிஸ்தவர்கள் வசித்து வந்தனர். இன்று அதில் 1/4 பாகத்தினர் மட்டுமே எஞ்சியுள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. வத்திக்கான் செய்தியாளராக தனது பயணத்தை தொடங்கிய டீலியா காலகர் அவர்களின் ஆரம்பகால சவால்கள் மற்றும் அவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களை சந்தித்தது போன்ற நெகிழ்ச்சியான நினைவுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் செய்தியாளர் டீலியா கேலகர் அவர்களுடனான நேர்காணலின் முதல் கேள்வி ஒரு திருத்தந்தையின் செய்தியாளராக அவரின் பணியை எவ்வாறு தொடங்கினார் என்பதாகும். நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டொமினிக்கன் சபை சேர்ந்த பிளாக் ஃப்ரையஸ் கல்லூரியில் தத்துவம் மற்றும் இறையியலில் முதுகலை பட்டம் பெற்றேன். அதன் பிறகு என்ன செய்வது என்று யோசித்தபோது நான் ரோம் நகருக்கு வந்தேன். ரோமையில் எனக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள். அதனால் சென்று பார்ப்போம் என்று நினைத்தேன். வாடகை செலுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருந்ததால் நான் வேலை செய்ய தொடங்கினேன். இன்சைட் தி வத்திக்கான் என்ற ஒரு சிறிய மாத இதழில் சேர்ந்தேன். அது இணையதளமும் செல்போனும் இல்லாத காலகட்டம். ஆனால் இணையம் நிச்சயம் இல்லை. அந்த இதழின் ஆசிரியர் பாப் மொயின்ஹான் என்றும் அவரே ஆசிரியராக உள்ளார். அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு கவிஞரின் இதயம் கொண்ட கத்தோலிக்க அறிஞர். வத்திக்கானில் அவருக்கு நல்ல அனுபவம் இருந்தது. அவருடன் கர்தினால் ராட்சிங்கரின் அலுவலகம் மற்றும் அனைத்து செய்தியாளர் கூட்டங்களுக்கும் நான் செல்வேன். பாஸ்டன் நகரில் பாலியல் முறைகேடு நெருக்கடி வெளிச்சத்திற்கு வந்தபோது நான் அந்த பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். 2002ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அனைத்து அமெரிக்க கர்தினால்களையும் அழைத்தார். இது ஒரு பெரிய செய்தியாக இருந்ததால் அமெரிக்க தொலைக்காட்சிகள் அனைத்தும் வந்தன. ஆங்கிலம் பேசக்கூடியவராகவும் தொலைக்காட்சியில் தோன்றி பேச தயாராக இருந்தவராகவும் நாங்கள் வெகு சிலரே இருந்தோம். அப்படிதான் தொலைக்காட்சியில் எனது பயணம் தொடங்கியது. அவர் தொடர்ந்து திருத்தந்தையுடனான மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்தார். விமானம் கிளம்பியதும் பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் அனைவரும் விமானத்தின் பின்பகுதியில் இருப்போம். நடுவில் சுவிஸ் காவலர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் இருப்பார்கள். முன்பகுதியில் கர்தினால்களும் திருத்தந்தையும் இருப்பார்கள். நாங்கள் பின்பகுதியில் பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென திரை விலகியது. அங்கே திருத்தந்தையின் தனி செயலாளராக இருந்த ஸ்டானிஸ்லாஸ் ஸ்விஸ் நின்றார். அவரை பார்த்ததும் அனைவரும் அமைதியானார்கள். அவர் எங்களை பார்த்து டீலியா காலகர் என்று அழைத்தார். நான் திகைத்து போய் நின்றேன். அவர் என்னை திருத்தந்தையை சந்திக்க அழைத்துச் சென்றார். அதுதான் நான் அவரை சந்தித்த முதல் தருணம். அங்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார்.
அப்போது கிராக்கோவ் நகரத்தை சுற்றி விமானம் 3 முறை தாழ்வாக பறக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதுதான் திருத்தந்தை அவர்கள் பிறந்த ஊர். அதுவே அவரது கடைசி பயணமாகவும் அமைந்துவிட்டது. ரோம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட புனித பேதுருவின் பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பேராலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் கலை வரலாற்றில் அது முக்கிய பங்காற்றுகிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோம் நகரின் மாண்டி பகுதியில் கொலோசியத்திலிருந்து சிறிது தூரத்தில் பசிலிகா ஆஃப் சென்ட் பீட்டர் இன் வின்சொலி அல்லது சென்ட் பீட்டர் இன் செயின்ஸ் என்றழைக்கப்படும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட புனித பேதுருவின் பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பேராலயம் மறைந்திருக்கிறது. ரோமையின் மற்ற பேராலயங்களை ஒப்பிடும்போது இது ஒப்பீட்டளவில் சிறிய ஆலயம். ஆனாலும் இது நம்பிக்கை மற்றும் கலை தொடர்பான அற்புதமான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த பேராலயம் 5ஆம் நூற்றாண்டில் பேரரசி இடோக்சியாவால் கட்டப்பட்டது. கிறிஸ்தவத்தின் மிகவும் மதிப்புமிக்க புனித பொருட்களில் ஒன்றான எருசலேமில் புனித பேதுரு சிறையில் இருந்தபோது அவரை கட்டிய சங்கிலிகளை பாதுகாக்கவே இந்த கட்டடம் எழுப்பப்பட்டது. மரபுப்படி ஏரோது அரசர் எருசலேமில் புனித பேதுருவை சிறையில் அடைத்தபோது அவர் இந்த இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு இரவில் ஒரு தூதர் தோன்றினார். சங்கிலிகள் விழுந்தன. புனித பேதுரு அற்புதமாக விடுதலையானார். இந்த சங்கிலிகள் இப்போதும் இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. இவை நம்பிக்கை, கடுமையான ஒடுக்குமுறையையும் வெல்லும் என்பதை குறிக்கின்றன. இதே இடத்தில்தான் மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற மோசே சிலை உள்ளது. விவிலியத்தின் மிக முக்கிய நபர்களில் ஒருவரான மோசே 10 கட்டளைகளை கொண்ட கற்பலகைகளை வைத்திருக்கும் வலிமையான தோற்றத்துடன் காணப்படுகிறார். அவரது தலையில் தெரியும் சிறிய கொம்புகள் ஆரம்பகால கிறிஸ்தவ கலையில் ஒருவர் கடவுளின் ஒளியால் பிரகாசிப்பதை குறிக்கும் ஒரு வழியாகும். மைக்கேல் ஏஞ்சலோ அவர்கள் மோசேயின் வல்லமையையும் கடவுளுடனான தொடர்பையும் இதில் அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். இது இந்த பேராலயத்தில் அவசியம் காண வேண்டிய ஒரு சிலையாகும். இந்த கொம்புகள் புனித ஜெரோம் அவர்கள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த விவிலியத்தின் விளைவாகும். எபிரேய மூலத்தில் மோசே கடவுளுடன் பேசிய பின் அவரது முகம் ஒளிக்கதிர்களால் பிரகாசித்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கெரென் என்ற அந்த எபிரேய சொல் லத்தீன் மொழியில் கொம்புகள் என மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஆலயம் சிறியதாக இருக்கலாம். ஆனால் இப்போது நாம் புரிந்து கொண்டபடி இது ரோமையின் மிக முக்கியமான பேராலயங்களில் ஒன்று என்றால் அது மிகையாகாது. இரண்டாயிரத்தி 25 யூபிலி விழாவையொட்டி வரலாற்றிலேயே முதன்முறையாக மந்தோவா நகரிலிருந்து கிறிஸ்துவின் திரு ரத்தம் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டின் யூபிலி விழா மற்ற காலங்களில் சாத்தியமில்லாத பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை கொண்டு வருகிறது. உதாரணமாக, வரலாற்றில் முதன்முறையாக கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற திரு ரத்தம் மந்துவா நகரிலிருந்து ரோமை நகருக்கு வந்தடைந்துள்ளது. இந்த புனித பொருள் லம்பார்டி பகுதியில் உள்ள புனித அந்திரேயா ஆலயத்திற்கு அனுப்பப்படும் வரை சான் சல்வதோரின் லாரோ திருத்தலத்தில் வைக்கப்படும். இந்த புனித பொருளின் உண்மை கதை இதன் கதாநாயகர் நூற்றுவர் தலைவரான லோஞ்சினுஸ் அவர்களில் தொடங்குகிறது. இயேசுவின் விழாவை ரோமை வீரரான லோஞ்சினுஸ் ஈட்டியால் குத்திய தருணத்தில் இது தொடங்குகிறது. இந்த செயலுக்கு பிறகு அங்கு நிகழ்ந்த காட்சிகளால் ஈர்க்கப்பட்ட அந்த வீரன் மனம் திரும்புகிறான். மேலும் இவர் கடவுளின் மகன் என்று கூறுகிறான். பிறகு அவன் என்ன செய்கிறான்? சிலுவையை சுற்றியுள்ள மண்ணையும் அதில் ஊறிய இரத்தத்தையும் சேகரித்து தன்னுடன் வைத்திருக்கிறான். ரோமைக்கு திரும்பியதும் அவனுக்கு ஒரு சதுப்பு நில பகுதியில் ஒரு நிலம் பரிசாக வழங்கப்படுகிறது. இன்று மந்துவா நகரம் அமைந்துள்ள இடம்தான் அது. அப்போது அது இன்னும் உருவாகியிருக்கவில்லை. பின்னர் கிபி 700ஆம் ஆண்டு பேரரசர் சார்லமேன் திருத்தந்தை 3ஆம் லியோ அவர்களை அழைத்தார். அவரும் அந்த புனித பொருள் உண்மையானது என்று சான்றளித்தார். அன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் அதை வணங்கி வருகின்றனர். இந்த புனித பொருள் அதன் 1000 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொள்கிறது. அதனால்தான் இது பலரையும் நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வாக உள்ளது. ஆண்டவராகிய இயேசுவின் மீதான அன்புக்கும் பக்திக்குமான இந்த மாபெரும் அழைப்புக்கு மக்கள் பதிலளித்துள்ளனர். கூடுதலாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த புனித பொருளுடன் இயேசுவின் முடிசூடிய முள் மற்றும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட மரத்தின் ஒரு சிறிய துண்டு ஆகிய 2 புனித பொருட்களும் உள்ளன. இளம் வயதில் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் ஒரு பெண்ணை மையமாக கொண்ட த சண்டேஸ் என்ற திரைப்படம் தற்போது திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான தகவலை
இந்த பகுதியில் பார்ப்போம். Allí con 4 viejas. உங்கள் மகள் படிப்பை விட்டுவிட்டு ஒரு தியான மடத்தில் சேர விரும்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது ஐனாரா என்ற பெண்ணின் கதை. 17 வயதில் படிப்பில் சிறந்து விளங்கும் நிலையான குடும்பச் சூழலை கொண்ட ஐனாரா பல்கலைக்கழகத்தில் எந்த பட்டப்படிப்பை தொடரலாம் என்று தேர்ந்தெடுக்கும் தருவாயில் இருக்கின்றாள். இருப்பினும் அவள் தனக்குள் ஒரு உள்ளார்ந்த அழைப்பை உணர்கிறாள். அவள் தன் வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்புகிறாள். இந்த செய்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. அவளது அத்தை அவளை தனது முடிவை பரிசீலனை செய்யுமாறு வற்புறுத்த முயற்சிக்கிறார். அவளது தந்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். எதிர்பாராத இந்த இறையழைப்பை எதிர்கொள்ளும் பொழுது எழும் சந்தேகங்களையும் பயங்களையும் இத்திரைப்படம் சித்தரிக்கிறது. த சண்டேஸ் ஒரு கருத்தாக நீண்ட காலமாக என்னுடன் இருந்து வருகிறது. ஒரு துறவற சபையில் சேர முடிவெடுத்த ஒரு பெண்ணின் முடிவிலிருந்து இந்த ஆர்வம் தோன்றியது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று தோன்றியது. அந்த ஆர்வம் என்னுடன் தங்கிவிட்டது. த சண்டேஸ் திரைப்படம் இப்போது திரையரங்குகளை எட்டியுள்ளது. பாஸ்கோ பிலிம்ஸ் நிறுவனம் இதை ஊக்குவித்துள்ளது. ஸ்பெயினில் இது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விரைவில் லத்தீன் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலும் திரையரங்குகளை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என் அன்பினர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.